வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தலை மே மாதம் 14ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விவசாயிகளுக்கு 2247 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம். முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். பேரவைச் செயலரிடம் கடிதம் கொடுத்தார் மு க ஸ்டாலின். நெடுவாசல் எரிவாயு திட்டத்தை எதிர்த்து பரவும் போராட்டம். திட்டத்தை கைவிட ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தல். தருமபுரி இளவரசன் மரணம் தற்கொலை என சிபிசிஐடி அறிக்கை. வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழக உள்ளாட்சித் தேர்தலை வரும் மே மாதம் 14ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் பழங்குடியினருக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்பதால் இது தொடர்பான அரசாணையை எதிர்த்து திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரிக்க ஏற்ற நீதிபதி என் கிருபாகரன் கடந்த ஆண்டு அக்டோபர் 17 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறவிருந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு தடை விதித்தார். புதிய அறிவிப்பாணை வெளியிட்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்தி முடிக்கவும் உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து மாநில தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தது. இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மே மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் திட்டவட்டமான தேதியை தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று மீண்டும் நடைபெற்றது. உள்ளாட்சி தேர்தலை மே மாதம் நடத்த முடியும் என்று தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 30க்குள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என முதலில் குறிப்பிட்ட ராம்மோகன் ராவ் சுப்பிரமணியம் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு தமிழக உள்ளாட்சி தேர்தலை மே மாதம் 14ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான பிரதான வழக்கு மார்ச் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் இந்த எலெக்ஷன்ஸை மேலும் மே மாதத்திற்கு மேல்பட்டு தான் நடத்த முடியும் என்று கூறினார்கள். நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். நீதிபதிகள் எங்களுடைய வாதத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு மே 14க்குள் இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நடத்தி முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கார். தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு 2247 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணமாக வழங்கப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ள அவர் 32,30,191 விவசாயிகளுக்கு இடுபொருள் நிவாரண உதவித் தொகையாக 2247 கோடி ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பேரிடர் நிவாரண நெறிமுறைகளின்படி பாதிக்கப்பட்ட நெற்பயிர் மற்றும் இதர பாசன பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 5,465 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 3,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று மேலும் தெரிவித்துள்ள முதல்வர் பழனிசாமி, நீண்டகால பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 7,287 ரூபாயும், பட்டுப்புழு வளர்ப்புக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 2,428 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 500 மதுக்கடைகள் மூடப்படும், பெண்களுக்கான வாகன மானியம் உள்ளிட்ட முதல்வரின் 5 புதிய அறிவிப்புகளுக்கான அரசாணை இன்று வெளியிடப்பட்டது. முதல்வராக நேற்று பொறுப்பேற்ற பழனிசாமி 5 முக்கிய அறிவிப்புகளுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். 500 அரசு மதுக்கடைகளை மூடுவது, உழைக்கும் மகளிர் இருசக்கர வாகனம் வாங்க 50% மானியம், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை உயர்வு, மீனவர்களுக்கு தனி வீட்டு வசதி திட்டம், மகப்பேறு நிதியுதவித்தொகை உயர்வு ஆகிய இந்த 5 அறிவிப்புகள் அரசாணை இன்று வெளியிடப்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர பேரவை செயலரிடம் கடிதம் கொடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்திற்கு இன்று பகல் வருகை தந்த ஸ்டாலின் பேரவை செயலர் ஜமாலுதீனை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின்,
பேரவைத் தலைவர் தனபால் மீது திமுக சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது தொடர்பான கடிதத்தை பேரவை செயலர் ஜமாலுதீனிடம் அளித்ததாக தெரிவித்தார். கடிதத்தின் நகல் பேரவைத் தலைவரிடமும் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஸ்டாலின், பேரவைத் தலைவர் உள்நோக்கத்துடன் செயல்படுவதாலேயே அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஸ்டாலினுடன் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், டிகேஎஸ் இளங்கோவன் எம்பி, சேகர்பாபு எம்எல்ஏ, ஜே அன்பழகன் எம்எல்ஏ ஆகியோர் உடன் வந்தனர். 18ஆம் தேதி நடந்து முடிந்த அந்த சட்டமன்ற கூட்டத்தில் சபாநாயகர் நடந்து கொண்ட முறை, உள்நோக்கத்தோடு அவர் நடந்து கொண்ட அந்த அடிப்படையில் அவர் மீது நம்பிக்கை இல்லை என்கிற அந்த சூழ்நிலையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவர் மீது நாங்கள் கொண்டு வர அதற்கு உரிய வகையில் கடிதத்தை பேரவையினுடைய செயலாளரிடத்திலும் சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலும் தந்திருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயுவான ஹைட்ரோ கார்பனை எடுக்க கடந்த 15ஆம் தேதி மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. விளைநிலங்களை பாலைவனமாக்கும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல் பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்சியரிடம் ஏற்கனவே மனு அளித்துவிட்ட நிலையில் மத்திய அரசை கண்டித்து வரும் 26ஆம் தேதி புதுக்கோட்டையில் உண்ணாவிரதம் நடைபெறவுள்ளது. இதனிடையே ஆண்களும் பெண்களும் ONGC நிறுவனம் கையகப்படுத்திய விளைநிலங்களில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை அரசு கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்துள்ளனர். ஒரு மாத காலமாக இந்த லீக்கேஜ் ஆனது வந்து கொண்டுள்ளது. இங்கு உள்ள விளைநிலங்கள் மழை பெய்தால் இந்த லீக்கேஜ் ஆனது எங்கும் பரவி விளைநிலங்கள், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் இப்பகுதி மக்களுக்கு தொற்றியுள்ளது. இந்த திட்டத்தை உடனடியாக மத்திய அரசு நிறுத்த வேண்டும். தாது பொருட்கள்லாம் வெளியில் ஏற்றிட்டு அதை எங்கள் மண்ணை குப்பையாக்கிட்டு நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனா எங்கே போய் விவசாயம் பண்ணுறது? கடலில் போய் விவசாயம் பண்ணுறதா? அரசு எதை வேணாலும் நினைக்கிறதுக்காக ஒரு அரசு எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை எங்களோட மனப்பான்மையை புரிஞ்சுக்கிட்டு, எங்களோட நம்பிக்கையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக வர வேண்டிய அரசு தான் எங்களுக்கு தேவை. இதுக்கு நாங்கள் உயிரை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, எதுக்கு வேணாலும் அஞ்ச மாட்டோம். இதனிடையே நெடுவாசல் அருகே வானகன்காடு கிராமத்தில் 13 ஆண்டுகளுக்கு முன் ONGC நிறுவனம் அமைத்த ஆழ்குழாய் கிணற்றில் இருந்து கருப்பு நிறத்தில் வெப்பம் நிறைந்த குமிழிகளாக எண்ணெய் கசிவு ஏற்பட்டு வருகிறது. மழை நீரோடு சேர்ந்த இந்த எண்ணெய் கசிவு வயல்களுக்கு பரவினால் மண்வளம் பாதிக்கப்படும் என அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் நெடுவாசலை சுற்றியுள்ள வடகாடு, வானகன்காடு, கருகாக்குறிச்சி, புல்லான்விடுதி, கோட்டைக்காடு போன்ற கிராமங்களிலும் இயற்கை எரிவாயு எடுக்கும் முயற்சியில் ONGC நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை அரசு மன்னர் கலைக்கல்லூரி மாணவர்களை வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுவாசல் இயற்கை எரிவாயு திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்தனர். ஹைட்ரோ கார்பன் என்கிற எரிவாயு என்பது நிலத்துக்கு அடியில், அதுவும் நீர்மட்டத்துக்கு நிலத்தடி நீருக்கு அடியில் உள்ள ஒரு எரிவாயு. இந்த எரிவாயுவை எடுக்கணும்னா முதல்ல நிலத்தடி நீரை முற்றிலுமாக உறிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் கடல் நீர் உள்ளே வந்துடும். அந்த கடல் நீர் உள்ளே வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, இது மாதிரி ஒரு 5 மாவட்டங்கள் உள்ள அனைத்து விவசாயிகளும் உயிரிழப்பு ஏற்படும். இந்த ஒரு காரணத்துக்காண்டி நாங்கள் வருங்கால சந்ததிகளை காப்பாற்றுற ஒரே நோக்கத்தோடு இந்த மாணவர் படை போராட்டமானது முற்றிலுமாக தொடரும். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் நிறைவேற்ற திட்டமிட்டுள்ள இயற்கை எரிவாயு திட்டத்தை கைவிட வேண்டும் என மத்திய அரசை இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து கேட்டுக் கொண்டுள்ளார். இது பற்றி அறிக்கை ஒன்றை ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் மற்றும் வடகாடு பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்ற செய்தி விவசாயிகளிடம் பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள ரவி பச்சமுத்து, டெல்டா மாவட்டங்களில் கைவிடப்பட்ட மீத்தேன் மற்றும் சேல் எரிவாயு திட்டத்தின் மறுவடிவம்தான் இது என்றும், இதே பகுதியில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் ஆழ்துளையிட்டு எரிவாயு சோதனை நடத்திய போதே மக்களின் கடும் எதிர்ப்பால் சோதனை கைவிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். விவசாய நிலங்களில் 1000 முதல் 5000 மீட்டர் ஆழத்தில் துளையிடப்பட்டு நிலத்தடி நீரை வெளியேற்றுவதால் விவசாயம் முற்றிலும் அழிந்து பாலைவனமாகும் என குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, அறிவியல் முறைப்படி ஹைட்ரோ கார்பனை பிரித்தெடுக்கும் முறையை கையாளும் போது இயற்கை வளம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். விவசாயத்தை அழித்து தமிழகத்தை நாசப்படுத்தும் எந்தவொரு திட்டத்தையும் எத்தகைய வடிவில் நடைமுறைப்படுத்த முயன்றாலும் கடும் எதிர்விளைவுகளை உண்டாக்கும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து, இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை
மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தருமபுரி இளவரசன் மரணம் தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் தாக்கல் செய்த அறிக்கையின் அடிப்படையில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதுடன் வழக்கையும் முடித்து வைத்துள்ளது. தருமபுரியில் கலப்பு திருமணம் தொடர்பாக ஏற்பட்ட வன்முறையை அடுத்து 2013ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி ரயில்வே தண்டவாளம் அருகே இளவரசன் இறந்து கிடந்தார். இளவரசனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது தந்தை இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவக் குழு சம்பவம் நடைபெற்ற இடம் என பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து விசாரணை அறிக்கையை சிபிசிஐடி டிஎஸ்பி ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் இளவரசன் தற்கொலை செய்து கொண்டதாக தீர்ப்பளித்த நீதிபதிகள் குலுவாடி ரமேஷ், மகாதேவன் ஆகியோரை கொண்ட அமர்வு வழக்கையும் முடித்து வைத்துள்ளது. வேந்தர் டிவி செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் மீது தாக்குதல். மதுரையில் பத்திரிகையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சட்டப்பேரவையில் வன்முறையை தூண்டி குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டுவர திமுகவினர் முயற்சித்ததாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நதிநீர் உரிமைக்காக சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தியவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா என தெரிவித்தார். மேலும் 500 மதுக்கடைகள் மூடப்படும் என்ற அறிவிப்பால் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காது என கூறிய வைகோ, அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எப்படியாவது ஒரு கலவரத்தை நடத்தி ஒரு ரத்த களரி ஏற்படுத்தி அதன் மூலம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்றும் சொல்லி அந்த விதத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர முடியுமா? அல்லது சட்டமன்றத்தில் அமளி ஏற்படுத்தி ஒரு வன்முறை களம் ஆக வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அதுக்கு மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடைபெற்ற சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து நாளை திமுக சார்பில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் காங்கிரஸ் பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர், வர்தா புயல் சேதத்திற்கு தமிழக அரசு 30,000 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்டது என்றும், ஆனால் மத்திய அரசு 30 காசுகள் கூட வழங்கவில்லை என்றும் தெரிவித்தார். இருக்கிற பிரச்சனைகள் தான் முக்கியமே தவிர யார் எதில் கலந்துக்கிட்டாங்க யார் எதில் கலந்துக்கலைங்கிறது பிரச்சனை இல்லை. இப்போது நாளைக்கு நடக்கிற உண்ணாவிரதத்தில் கூட்டணி கட்சிங்கிற முறையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டார். அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி திமுக நடத்துகிற அந்த போராட்டத்திலே பங்கேற்கிறது. தமிழகத்தில் உள்ள கடைகளில் வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் கோக், பெப்சி போன்ற குளிர்பானங்களை விற்பனை செய்வது இல்லை என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு முடிவு செய்திருப்பதாக விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். பெப்சி, கோக் போன்ற அந்நிய நாட்டு குளிர்பானங்களை தடை செய்வது தொடர்பாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தலைமையில் ஜல்லிக்கட்டுக்காக போராடிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அமைப்புடன் இணைந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரமராஜா, மார்ச் 1ஆம் தேதி முதல் கோக், பெப்சி போன்ற நச்சுத்தன்மை அதிகமாக உள்ள குளிர்பானங்களை தமிழகத்தில் உள்ள கடைகளில் விற்பனை செய்வது இல்லை என்று முடிவு செய்துள்ளதாக விக்ரமராஜா தெரிவித்தார். பெப்சி, கோக் வாங்க மாட்டோம் என்று கட்டாயமாக நீங்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள் முழுமையாக இந்த பிரச்சாரத்து பயணத்தை நாங்கள் தொடர இருக்கிறோம். இந்த தொடர்ச்சியாக மார்ச் 1ஓடு பெப்சிகோ குளிர்பானத்திற்கு தமிழகத்திலிருந்து விடுவிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேந்தர் டிவி, பாலிமர் டிவி செய்தியாளர்கள் கேமராமேன் தாக்கப்பட்டதை கண்டித்தும் காவல்துறையினர் உடைத்து பறித்துச் சென்ற வேந்தர் டிவி கேமராவை திருப்பித் தர வலியுறுத்தியும் காவல்துறையை கண்டித்து மதுரையில் இன்று பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த மாதம் 21ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிற்காக செய்தி சேகரிக்க சென்ற வேந்தர் டிவியின் செய்தியாளர் முத்துராமன், ஒளிப்பதிவாளர் ஜெயக்குமார் ஆகியோரை அலங்காநல்லூர் காவல் ஆய்வாளர் அன்னராஜ் என்பவர் தாக்கியதுடன் கேமராவையும் உடைத்து பறித்துச் சென்று விட்டார். இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்க காவல்துறை மறுத்து வருகிறது. இதேபோல் மதுரையில் பாலிமர் தொலைக்காட்சி செய்தியாளர் சந்திரன்
கஞ்சா விற்பனை செய்யும் கும்பலால் கத்தியால் குத்தப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவங்களை கண்டித்து மதுரை மாநகர மாவட்ட அனைத்து செய்தியாளர்கள் மற்றும் ஊடக ஒளிப்பதிவாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, வேந்தர் டிவி ஒளிப்பதிவாளரிடமிருந்து பறிக்கப்பட்ட கேமராவை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இணைப்பை ஏற்படுத்திக்கிட்டு நமக்கு எதிராக அவங்க புறமாந்து செயல்படுறாங்க. காவல்துறை ஆணையாளர் கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். இது போன்று பல பத்திரிகையாளர் தாக்கப்படுவது இப்ப கண்டனத்துக்குரியது. ஆகையால இனி வரும் காலங்களில் பத்திரிகையாளர் மீது எவ்வித தாக்குதலும் நடத்தப்படக்கூடாது, அதற்காக உறுதி செய்யப்பட வேண்டும். பத்திரிகையாளர் பாதுகாப்பு மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கண்டனத்தை ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் மீது சமீப காலமாக தாக்கப்படுவதை கண்டித்து எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யும் விதமாக அனைத்து பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பஞ்சு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சுகள் எரிந்து சேதமாகின. காரைக்குடி அருகே பள்ளத்தூரில் தனியார் பஞ்சாலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையில் திடீரென தீப்பற்றிக் கொண்டது. மளமளவென பரவிய தீயால் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமாகின. ஊழியர்கள் மூலம் தீ அணைக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தீ விபத்து பற்றி பள்ளத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள துணிக்கடை லிப்டில் சிக்கி ஊழியர் ஒருவர் பலியானார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள துணிக்கடையில் மேட்டுத்தெருவைச் சேர்ந்த முகமது ஜாகிர் ஹுசைன் என்பவர் லிப்ட் இயக்கும் பணிபுரிந்து வந்தார். இந்த கடையில் கட்டட விரிவாக்க பணிகள் நடைபெற்று வந்தன. அப்போது லிப்டில் ஏற்பட்ட பழுதை ஜாகிர் ஹுசைன் சரி செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அது இயங்கியதால் லிப்டிற்கும் சுவரிற்கும் இடையில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து சிவகாஞ்சி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழம்பெரும் பன்மொழி திரைப்பட இயக்குனர் மித்ரதாஸ் உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 104. பழம்பெரும் திரைப்பட இயக்குனரான மித்ரதாஸ் 1941 TR மகாலிங்கம், PU சின்னப்பா ஆகியோர் நடித்த தயாளன் என்ற படத்தை இயக்கியுள்ளார். இது தவிர பிழைக்கும் வழி, தியாகராஜ பாகவதர் நடித்த சிவகாமி உள்ளிட்ட பல தமிழ் திரைப்படங்களையும் மலையாளம், சிங்கள மொழி திரைப்படங்களையும் அவர் இயக்கியுள்ளார். 2ஆம் உலகப் போரின் போது இராணுவத்திலும் பணியாற்றியுள்ளார். சில நாட்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் மாரடைப்பு காரணமாக இன்று காலை உயிரிழந்தார். அவரது விருப்பத்துக்கு ஏற்ப அவரது கண்கள் மற்றும் உடல் தானமாக அளிக்கப்பட்டது. இயக்குனர் சங்கத்தின் சார்பில் விக்ரமன், RK செல்வமணி உள்பட பலர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் அன்னையின் 139வது பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி மகான் அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் புதுச்சேரி மட்டுமல்லாது உள்நாடு வெளிநாட்டு பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். அன்னையின் பிறந்த நாளையொட்டி மகான் அரவிந்தர் மற்றும் அன்னை ஆகியோர் பயன்படுத்திய அறைகள் பக்தர்களின் வசதிக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் வழிபாடு செய்தனர். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி, ஆஸ்திரேலிய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
பாகிஸ்தானின் தெற்கு பகுதியில் உள்ள சிறை வளாகத்தின் அருகே தற்கொலைப்படை தீவிரவாதி நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 5 பேர் பலியாகினர். பலர் படுகாயமடைந்தனர். பாகிஸ்தானின் தெற்கு பகுதியான சார்தாவில் உள்ள சிறை வளாகத்தின் அருகே தற்கொலைப்படை தீவிரவாதி ஒருவன் தன் உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டை வெடிக்கச் செய்தான். இந்த சம்பவத்தின் சிறை வளாகத்தின் அருகே நின்றிருந்த 5 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். மற்றொரு தீவிரவாதி சிறை வாசலில் நின்று துப்பாக்கியால் சுட்டதில் பலர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பாகிஸ்தானில் இயங்கி வரும் தாலிபான் ஜமாத் உர் அஹ்ரா என்ற இயக்கம் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. கடந்த 10 நாட்களில் பாகிஸ்தானில் நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு டெஸ்ட் போட்டித் தொடர் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் ஆஸ்திரேலிய அணியினர் இன்று தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இதன் முதல் போட்டி நாளை மறுநாள் மகாராஷ்டிர மாநிலம் புனே திடலில் தொடங்குகிறது. இந்நிலையில் ஆஸ்திரேலிய வீரர்கள் இன்று தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியும் ஸ்டீவ் ஸ்மித் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி சம பலத்துடன் உள்ளதால் இந்த போட்டி தொடர்பான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தலை மே மாதம் 14ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விவசாயிகளுக்கு 2247 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம். முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். பேரவை செயலரிடம் கடிதம் கொடுத்தார் மு க ஸ்டாலின். நெடுவாசல் எரிவாயு திட்டத்தை எதிர்த்து பரவும் போராட்டம். திட்டத்தை கைவிட ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தல். தருமபுரி இளவரசன் மரணம் தற்கொலை என சிபிசிஐடி அறிக்கை. வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.